January 18 ஹிந்தி நியூஸ் பேப்பர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து இந்தியா சேஸ் லுட்னிக்ஸ் கிளைம்ஸ் ஆன் ட்ரேட் டீல்ஸ் டாக்ஸ் நாட் அக்யூரேட். ஸோ அந்த ட்ரேட் டீல்ஸ் வந்து நம்ம இப்போ யூஎஸ் அண்ட் இந்தியாவோட ட்ரேட் டீல்ஸ் வந்து பேசிட்டு இருக்காங்க. இது ரிலேட்டடாக ஒரு ஆர்டிக்கலும் பின்னாடி இருக்குது, அதையும் சேர்த்து பார்க்கலாம். ஓகேவா? ஸோ மற்ற எல்லாமே வந்து பொலிட்டிக்கல் நியூஸ் தான், பெருசாக இம்பார்ட்டன்ட் இல்லை. அண்ட் தென் வந்து பேஜ் 2ல் வந்து 375 மெகாவாட் பேட்டரி ஃபெசிலிட்டி செட்டப் ஸ்டோரிங் அண்ட் யூசிங் சர்ப்ளஸ் சோலார் எனர்ஜி. ஸோ சோலார் எனர்ஜி நம்ம எப்போவுமே வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்ல. இப்போ சோலார் எனர்ஜி ரொம்ப ரொம்ப பாப்புலராக இருக்குது. கரெக்டாக சோலார் ரெனியூவபிள் எனர்ஜி ரிசோர்ஸ்ன்னு பார்க்கும்போது, ஸோ இந்த ரிசோர்ஸ் பார்க்கும்போது இல்லை மெயினான ஷார்ட்டேஜ்னா பேட்டரி ஷார்ட்டேஜஸ் தான். ஸோ பேட்டரி வந்து லித்தியம் யூஸ் பண்ணுறோம், கேடியம் யூஸ் பண்ணுறோம், நிறைய டைப் ஆஃப் பேட்டரிஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது லைட்டாக டைப்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்துக்கோங்க. லித்தியம் தான் வந்து மோஸ்ட் கம்ஃபர்டபுள் மாடலாக வந்து நம்ம செய்ய முடியும் இப்போதைக்கு. ஓகேவா? அதே மாதிரி பிஎம் குசும் அப்படின்ற ஒரு கவர்மெண்ட் ஸ்கீம் இருக்குது. எதுக்குன்னா வந்து டீடீசலைசேஷன் ஆஃப் பம்ப்ஸ்ன்றதுக்காக. ஸோ அதையுமே லைட்டாக பார்த்துச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அதில் வேறு எதுவும் இல்லை. அண்ட் தென் இதோட பேஜ் வந்து எடிட்டோரியல் தான். பேஜ் நம்பர் 10ல் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர்ஸ். ஸோ இப்போ வந்து இது என்னன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்குல்ல, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் அப்போசிஷன் பார்ட்டிஸ் இருக்க ஸ்டேட் கவர்மெண்ட்ஸை வந்து எப்படிலாம் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க, அதுவும் மெயினாக கிரிட்டிக்கல் டைம்ஸ் அப்படின்றத இந்த ஆர்டிகல். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து அவங்க ஒர்க் வந்து நார்மலாக பார்த்தா ஓகே, அதே கரெக்டாக எலெக்ஷன் டைமோ இல்லை வந்து மேனிஃபெஸ்டோ செய்யும் போது மட்டும் வந்து சண்டை போடுறாங்க. எல்லாம் வந்து சிபிஐஎம் அப்போ மட்டும் இன்வெஸ்டிகேஷன் நடக்குது. இது எல்லாமே வந்து என்ன பண்ணுதுன்னா, அவங்க லூப்போல்ஸ் வச்சிருக்காங்க. அந்த லூப்போல்ஸ் வந்து எக்ஸிஸ்டாக வெளியே தெரியுது. என்னன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ன்றது ஸ்டேட் கவர்மெண்ட்டை அந்த டைம் அப்போசிஷன் பார்ட்டிஸ் ரூல் பண்ணுற இடத்துல வந்து அவங்களோட டாமினன்ஸை குறைக்கணும். இந்த மாதிரி பீப்புள்ஸ்க்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொண்டு போயிட்டா அங்கே வந்து பீப்புள்ஸ் வந்து யாரை ட்ரஸ்ட் பண்ணுவாங்க, மிஸ்இன்ஃபர்மேஷன் அதிகமாக, அதாவது இன்ஃபர்மேஷன் போகிற டைமில் அவங்க பண்ணியிருப்பாங்க தான், பண்ணாமல் இருந்திருக்க மாட்டாங்க. அது அந்த டைம்ல ஏன் கிரிட்டிக்கலாக வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும். இது எல்லாமே டேரெக்டாக எங்கே போய் அடி வாங்குதுன்னா, அப்போ வந்து அங்கே இண்டிபெண்ட்டாக யார் நிற்கிறாங்களோ இல்லை வந்து அப்போசிஷன் பார்ட்டி யார் இருக்காங்களோ ஃப்ரீடம் ஆஃப் டெமோக்ரஸி அங்கே அடி வாங்குது. டேரக்ட் அட்டாக் ஆன் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லிட்டு மம்தா பானர்ஜியும் ஆர்கியூ பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த ஆர்டிகல் எல்லாமே என்னன்னா, எல்லாமே இருக்குது. இந்த சோஷியல் மீடியா டைமில் வந்து சின்ன இன்ஃபர்மேஷன் போகும், எவ்வளோ ஹைப்பு போகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து என்னென்னா, ஜஸ்ட் நார்மலாக வந்து ஒரு சென்ட்ரல் ஏஜென்சிஸ் வந்து அவங்க வேலையை பார்க்க விடுங்க, கவர்மெண்ட்டுக்கு வேலையை பார்க்க விடாதீங்க அப்படின்றது தான் இந்த ஆர்டிகல். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் டி டாலரைசேஷன் ஆஃப் ஃபியர். ஓகேவா? இப்போ வந்து ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் இதுக்கப்புறமா வந்து ரஷ்யா கூட வந்து ஆயில் ட்ரேட்லாம் பண்ணால் உங்களுக்கு 500% வந்து இம்போர்ட் பில் நாங்கள் போடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ 500% 50%க்கே அங்கே இந்தியாவோட ட்ரேட் டீல்ஸ்லாம் வந்து பயங்கரமாக அடி வாங்கிட்டு இருக்கு. ஸோ 500% ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கும். அதே மாதிரி ஏன் ட்ரம்ப் இந்த மாதிரி முடிவு எடுக்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பெட்ரோல் டாமினன்ஸ். யூஎஸ் டாலர்ஸ் தான் இது வரைக்கும் மோஸ்ட்டாக பெட்ரோல் டீசல் எல்லாமே நடக்கிறது. சரி, யூஎஸ் டாலர்ஸ் வந்து பேரல் வந்து $180, பேரல் வந்து $100 எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணுறது யூஎஸ் டாலர்ஸ் வச்சு தான். இப்போ வெனின்சுலா, அதுக்கப்புறம் வந்து அதர் பெட்ரோலியம் ப்ரொடக்ஷன் கண்ட்ரிஸ்லாம் இருக்குல்ல, இந்த கண்ட்ரிஸ் எல்லாமே என்ன முடிவு பண்ணாங்கன்னா, ஓன் டாலர்ஸில் ஓன் ருபீஸில் வந்து ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இது என்ன ஆகுதுன்னா, ஆட்டோமேட்டிக்காக அமெரிக்காவோட ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ் குறைய ஆரம்பிக்குது. அப்போ ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ் குறையுதுன்னா, அப்போ ஏற்கனவே வெனின்சுலான்றது ஒன் ஆஃப் த ரிசோர்ஸ் ரிச், அதாவது பெட்ரோலியம் ரிசோர்ஸ் ரிச் ரீஜன். ஓகேவா? அந்த இடத்துல அவங்க ஆளை போட்டு அங்கே வந்து பிரசிடென்ட்டே தூக்கி என்கொயரி பண்ணுறானுங்க இவனுங்க. ஓகேவா? ஸோ அதுவும் கண்ட்ரோலில் கொண்டு வராங்க. அதே மாதிரி இது வந்து எங்கே டேரெக்டாக இருக்குன்னா வந்து ரஷ்யாலையும் இம்பாக்ட் இருக்குது. கரெக்டாக. ஏன்னா இப்போ வந்து ரஷ்யாலையுமே வந்து நம்ம ட்ரேட்லாம் அவங்க குறைக்க சொல்லிட்டாங்க. மற்ற கண்ட்ரிஸ் யாருமே பண்ண மாட்டேங்கிறாங்க ட்ரேட்ஸ். இப்போ ஃபர்தராக இங்கே இன்னொரு பிளேயர் யார் ஆகிறாங்கன்னா சைனா. ஸோ சைனா வந்து என்ன பண்ணுன்னா, சைனா வந்து இன்னொன்றுமே இம்பார்ட்டன்ட் இருக்குது. சைனா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் ட்ரேட் டீல்ஸ் வந்து யுவானில் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் எனர்ஜி, இப்போ ரேர் எர்த் மினரல்ஸாக இருக்கட்டும், கிரிட்டிக்கல் மினரல்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து யார் டாமினேட் பண்ணுறா? இப்போ 80% ஆஃப் ரேர் எர்த் மினரல்ஸ் வந்து யார் ப்ரொடக்ஷன் இந்தியா அவுட் தராங்கன்னா சைனா. ஸோ சைனாவை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். சைனா வந்து எனர்ஜி மார்க்கெட்டை வந்து கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறான். அப்போ வந்து யூஎஸ்க்கு ஒரு இன்செக்யூரிட்டி கிரியேட் ஆகுது. கரெக்டாக? அப்போ வந்து யுவனுமே ரெமினியும் வந்து இதுக்கப்புறம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆகிடுமோ, யுவன்ஸுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆகிடுமோ, அப்போ வந்து டாலர்ஸோட இம்பார்ட்டன்ஸ் குறைஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபியர் வருது அவங்களுக்கு. அந்த ஃபியர் வரும்போது தான் யூஎஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லை நாங்கள் டாமினேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரோல் ரேட் நாங்கள் தான் வச்சிருக்கோம். பெட்ரோல் ரேட் வந்து இப்போ வந்து ரொம்பவே கரெக்டாக அங்கே எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ 2 பேரும் காம்படிஷன் என்னன்னா, டாலரைசேஷன்ன்றது, அதாவது டாலர்ஸை வந்து யூனிலேட்டரலாக எல்லாருமே அக்செப்ட் பண்ண ஒரு விஷயம், ரொம்ப ஸ்டாண்டர்ட் ஹார்ட் கரன்சி அப்படின்றது. ஆனால் அதோட ஹார்ட் கரன்சின்ற ரெப்புடேஷன் வர டிகிரேட் ஆகிட்டே இருக்குது. அதை வந்து சைனாவும் வந்து காம்பீட் பண்ணுறாங்க அப்படின்றது ஒரு கன்சர்னாக இருக்குது. அதனால தான் யூஎஸ் வந்து இவ்வளோ ஆக்டிவாக நிறைய விஷயத்தை வந்து இன்வால்வ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது இந்த ஆர்டிகல். ஓகேவா? ஸோ பெட்ரோல் டாலர்னா மற்ற டாலர்ஸ் இல்லாமல் மற்ற கரன்சிஸ் வந்து எந்த அளவு டாமினேட் பண்ணுறாங்க மார்க்கெட்டுன்றது தான் இந்த ஆர்டிகலில் சொல்கிறாங்க. ஓகேவா? அதுவும் இல்லாமல் இது ஃபர்தராக எதுவும் இல்லைங்கன்னா, பிரிக்ஸ் கூட வந்து ஒரு கரன்சியில் ட்ரேட் பண்ணக்கூடாது, டாலர்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். அப்படி சப்போஸ் பண்ணீங்கன்னா உங்கள் மேலே சாங்ஷன் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொல்லியிருந்தார். ஓகேவா? ஸோ அதுவுமே இந்த டேரெக்டாக லிங்க் ஆகுது. நெக்ஸ்ட் இந்த ஃபால்டம் கேஸ் இஸ் அபவுட் விக்டிம்ஸ் டிக்னிட்டி. இந்த ஃபால்டன் கேஸ் அப்படின்றது என்னன்னா, ஒரு உமன்
சாரி, ஒரு யங்ல டாக்டர் வந்து என்ன ஆயிட்டாங்கன்னா வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. லெட்டர் எழுதி வச்சுட்டாங்க. லெட்டர் எழுதி சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவங்க ஹராஸ் பண்ணியிருக்காங்க போலீஸ் பிளஸ் அஃபிஷியல்ஸே வந்து இந்த மாதிரி விஷயம் பண்ணியிருக்காங்க. இத வந்து எடுத்துட்டு போனதுக்கு செகண்டரி விக்டிமைசேஷன்ன்றாங்க. அந்த பேரண்ட்ஸ இன்சல்ட் பண்றது. பேரண்ட்ஸுக்கு இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ரிப்போர்ட் வந்து பொய், ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ப்ரீவியஸ் கண்டக்ட் இப்படி இருந்திருக்கு, ப்ரீவியஸா எப்படி பிஹேவ் பண்ணியிருக்காங்க. அதனால தான் வந்து இது வந்து உண்மையா வந்து பொய். அதுவும் இல்லாம அது வந்து ரேஷனலான ஒரு டிசிஷன்ஸே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து குர்மித் சிங் கேஸ்ல வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா, ஒரு வேர்டிக் வருதுன்னா, ஒரு உமன் பத்தி ஒரு கேஸ் உள்ள வருதுன்னா, அந்த முதல்ல அந்த கோர்ட்டோட ரூம்குள்ள மட்டும் தான் இருக்கணும். கோர்ட் மட்டும் வெளிய போகக்கூடாது. ஆனா இந்த கேஸ் எல்லாமே சோசியல் எலிவேஷன்ஸா இருக்கு. சோசியல் மீடியாஸ்ல எலிவேட் பண்ணி விட்டுர்றாங்க. அது என்ன ஆகுதுன்னா, அந்த உமனோட டிக்னிட்டி, அந்த பேரண்ட்ஸ், ஃபேமிலியோட சோசியல் ஸ்டீரியோடைப்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே வந்து ரொம்ப டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாவா இருக்கு. அந்த உமன் மென் யாரும் டிக்னிட்டின்றது முக்கியம் கரெக்ட்டா? அந்த இண்டிவிஜுவல் டிக்னிட்டியே வந்து அஃபெக்ட் ஆகுது. நம்ம ஆர்டிகல் 8, 19, ஆர்டிகல் 21 எல்லாத்தையுமே அவ்ளோ பிரைமசியா குடுத்து இம்பார்ட்டன்ட் பேசுறதே வந்து டிக்னிட்டிய தான். அந்த டிக்னிட்டிய வந்து டைல்யூட் பண்ற விஷயமா இருக்கு. இந்த மாரி ஒரு விஷயத்த வந்து கார்ப்பரேட்டைசேஷன் பண்றது. ஒரு விஷயம் தேவையில்லாம மிஸ்இன்ஃபர்மேஷன ஸ்ப்ரெட் பண்றது. ஸோ இது எல்லாமே என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து உமன் சென்ட்ரிக்கான கவர்ன்மெண்ட் லாஸ் நம்ம வச்சிருக்கோம். வச்சுமே வந்து ஏன் இவ்ளோ லேக்கிங்கா இருக்கு? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம பாரதிய நியாய சங்கீதால செப்பரேட்டா உமன் சென்ட்ரிக் ப்ரொவிஷன்ஸே குடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாம வந்து பாரத சக்ஷா அபியான்லயும் வந்து செப்பரேட் ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. இது இல்லாம நிர்பயா ஆக்ட் இருக்கு. இது எல்லாமே என்னன்னா உமன் டிக்னிட்டிய அட்ரஸ் பண்றதுக்கு. ஒரு உமன் பத்தி ஒரு கேஸ் வருதுன்னா, அந்த நேமே வெளிய தெரியக்கூடாது. அந்த கேஸ் வாட் எவர் அது வந்து கேஸ் ரேஷனலா ஃபைல் ஆயிருக்கோ, இர்ரேஷனலா ஃபைல் ஆயிருக்கோ, இட் டசன்ட் மேட்டர். அந்த நேம் வெளிய வரக்கூடாது. பட் அதுவே அஃபெக்ட் பண்ற மாரி இருக்கு. இப்போ இங்க பண்ற எல்லா ஆக்டிவிட்டீஸுமே அப்படின்னு சொல்றது. இது ஃபேமிலி இன்சல்ட் கொண்டு வருது. இப்போ வந்து இப்போ இந்தியன் சொசைட்டியா இருக்கு. மெயினா இந்தியன் சொசைட்டில வந்து கல்ச்சரல் பிரஸ்டீஜ் மெயின்டெயின் பண்ணுவாங்க. ஃபேமிலிய பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு விஷயமே சொல்லக்கூடாது ஃபேமிலிய. ஃபேமிலிய சொல்லிட்டு அவ்வளோதான் பொண்ணா இருந்தா தலைய வெட்டி தூக்கி போட்டுறணும் அப்படின்ற மாரி தான் சுத்திட்டு இருப்பானுங்க. அப்ப அந்த ஃபேமிலியே வந்து இன்சல்ட் பண்ணுன்றது சோசியல் ஸ்டீரியோடைப்பிங் இன்னும் இன்கிரீஸ் பண்ணுது. இன்னும் வந்து பேட்ரியார்கல் மைண்ட் செட்ல இருந்து வெளியே வரல பீப்புள்ஸ். ஸ்டில் பேட்ரியார்கல் மைண்ட் செட்ல இருந்து வெளியே வந்துட்டோம். லாஸ் கொண்டு வந்துட்டோம். ரைட் ஈக்வாலிட்டி பிஃபோர் லா, அதுக்கப்புறம் வந்து ஜெண்டர் ஈக்வாலிட்டி, ஜெண்டர் ஈக்விட்டி எல்லாத்தையும் நம்ம சொல்லிட்டே இருக்கோம் தவிர, அது ஒண்ணுமே டீப் ரூட்டடா இன்னும் பீப்புள்ஸ்குள்ள மைண்ட் செட்ல வரவே இல்ல. ஸ்டில் அந்த பேட்ரியார்கல் மைண்ட் செட்ன்றது பீப்புள் எக்ஸிஸ்டன்ஸ்லயே தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்றாங்க. அப்போ வந்து இதுக்கு என்ன நம்ம பெட்டரா என்ன வந்து கொண்டு வருது இந்த மாதிரி விஷயத்தை அவாய்ட் பண்றதுக்கு அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட்டு ட்ரெய்னிங் அண்ட் சென்சிடைசேஷன். முதல்ல பீப்பிள்ஸ்க்கு வந்து அந்த ட்ரெய்னிங் குடுங்க. முதல்ல எந்த விஷயம் சென்சிட்டிவா ஹேண்டில் பண்ணணும். போலீஸ்க்கு, அங்க இருக்க லாயர்ஸ்க்கு முதல்ல ஒரு விஷயத்த எப்படி ஹேண்டில் பண்ணணும். முதல்ல வந்து சோசியல் மீடியாஸ்ல போஸ்ட் போடுறவங்களுக்கு அது முதல்ல இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி பண்ணணும் அப்படின்றத சென்சிடைஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அண்ட் தென் வந்து அ விக்டிம் பிளேமிங். ஸோ ஒரு விக்டிம எதுவுமே இல்லாம ரேண்டமா பிளேமிங் பண்ணக்கூடாது. அவங்க ப்ரீவியஸ் கண்டக்ட் என்னவா இருந்துக்கட்டும். அந்த விஷயத்த தான் அவங்களுக்கான ரிசல்ட்ஸ் கேட்கறாங்க. ஸோ அத மட்டும் பேசுங்க. தேவையில்லாம அவங்களோட ஹிஸ்டரி எடுத்துட்டோ, இல்ல தேவையில்லாம மிஸ்கன்செப்ஷன் எல்லாமே வந்து அவங்கள ஹார்ம் தான் படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாரி ரிசோர்ஸ் பூஸ்ட். ஸோ கிரிமினல் லாஸ் ஏகப்பட்ட லாஸ் இருக்கு. முதல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொண்டு வாங்க. அது எந்த அளவு வந்து ஜஸ்டிஸ் வந்து ரீடபிளாவோ எப்போ வந்து எவ்வளோக்கு வந்து குயிக்கா குடுக்க முடியுமோ குடுங்க. ரொம்ப ஹரிபரியில பண்ணாலும் ஜஸ்டிஸ் வந்து டெலிவர் ஆகாது. ரொம்ப டிலேவா பண்ணாலும் ஜஸ்டிஸ் டைட் ஆயிடும். ஸோ இது 2த்துக்குமே இல்லாம நடுவுல இருக்க பார்ட் எடுத்து பெட்டரான ஆப்டிமமா ஒரு ரிசல்ட் கொண்டு வரது தான் ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ஸ் தான் இருக்கு கரெக்ட்டா. இதெல்லாம் எஃபிஷியன்ட்டா யூஸ் பண்ணா இந்த மாரி கேஸ் எதுவுமே இன்னும் இன்னும் வந்து டிட்டோரேட் ஆகாது. டிக்னிட்டி வந்து குறைக்காம இருக்கும் அப்படின்றது தான் ஆர்டிகிள். ஓகேவா? ஸோ இந்த ஃபீமேல் விக்டிமைசேஷன்ன்றத பேசி தான் இந்த ஆர்டிகிளே பேசியிருக்காங்க. ஓகேவா? இது வந்து இதுல வந்து குர்மித் சிங் கேஸ் மட்டும் வந்து மெயின்ஸ் ரிலேட்டடா எழுதுறதுக்கு எடுத்து வச்சுக்கலாம். ஓகேவா? தாராளமா இந்த கேஸ் ரொம்ப இம்பார்ட்டன்டாவும் இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் சோமாலிலாண்ட் இஸ் நோ லாங்கர் டிப்ளமேட்டிக் என்டோட். ஸோ இப்போ என்னன்னா ஹார்ன் ஆஃப் ஆஃப்ரிக்கால இருக்கு சொமாலியா. சொமாலிலாண்டுன்றது இருக்க குட்டி ரீஜன். ஓகேவா? அந்த குட்டி ரீஜன் என்னன்னா ஆஃப்ரிக்கால இப்போ என்ன சொல்றாங்கன்னா வந்து சொமாலியான்றது நம்ம ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கோம். ரொம்ப இன்செக்யூரிட்டி, பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி, எக்கனாமிக் டிப்ரிவேஷன் எல்லாமே இருக்க ஒரு கண்ட்ரி. அதுக்குள்ள இருக்கு இந்த நாடு மட்டும் எப்படி இருக்குன்னா ஓரளவு ப்ராஸ்பரா லாஸ்ட் 3 டெக்கேட்ஸா ப்ராப்பரா வந்து பொலிட்டிக்கல் எலக்ஷன்ஸ் எல்லாமே ப்ராப்பரா நடந்து ஓரளவு ஸ்டேபிளா இருக்க ரீஜன். இப்போ இந்த ரீஜன் என்ன கேட்கறாங்கன்னா எனக்குன்னு இண்டிபெண்டன்ட் நான் ஸ்டேட் எடுத்துக்கிறேன். நான் வந்து எந்த ஸ்டேட்டுக்குமே இல்ல. இங்க இருக்க அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் இந்த காலிஸ்தான் இஷ்யூல இப்போ வருதுல, அப்போ அங்க சைனால தாய்வான் இஷ்யூ, ஹாங்காங் எல்லாத்துக்குமே வந்து சிமிலாரிட்டிஸ் ஒன்று தான். சரியா? இப்போ லைட்டா இப்போ எக்ஸாம்பிள் தெரிஞ்சு இப்போ இஸ்ரேல் என்ன சொல்றாங்கன்னா வந்து ஆஹ் அவங்களோட மேரிடைம் செக்யூரிட்டி கால்குலேஷன் வச்சு இஸ்ரேல் வந்து சொமாலிலாண்டை இண்டிபெண்டன்ட் நேஷனா நாங்க வந்து ரெகனைஸ் பண்ணி அக்செப்ட் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா சைனா இருக்காங்கல்ல, சைனா இங்க டைரக்ட் வராங்க. எதனால சைனா வராங்கன்னா ஃபர்ஸ்ட் சைனா வந்து ஃபாலோ பண்ற பிரின்சிபல்ஸ் ஒன் சைனா பாலிசி. அதுக்கு ரெட் சி எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிஜிபிலிட்டி போர்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஆப்பிரிக்காவை பொறுத்தவரைக்கும் ரிசோர்ஸ் ரிச் ரீஜன் கரெக்டா. சைனா வந்து ரேர் எர்த் மெட்டீரியலை கண்ட்ரோல் பண்றாங்கன்னா நேச்சுரல் மினரல்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்றது வந்து ஆப்பிரிக்கா தான். ஏன்னா இருக்க எல்லா அபண்டன்ட் ரிசோர்ஸுமே அங்கே தான் இருக்கு. மற்ற கண்ட்ரி எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாத்தையும். அங்க வந்து இன்னும் வந்து அது செக்யூர்டாவோ இல்லை அன்ரிசர்வ்டாவே இருக்கு. ஸோ அதை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சைனாவோட மெயின் ரீஜன். ஏன்னா அதுல ஏசியா பெசிபிக் எக்கனாமிக் எல்லாமே இருக்கட்டும். இது எல்லாமே வந்து சைனா கவுண்டர் பண்ண நம்ம பண்ணது. பட் ஆனால் சைனா ஸ்டில்ஸ் வந்து அங்க
பொலிட்டிக்கலாக நிறைய ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும், எக்கனாமிக்கலாக வந்து ஃபண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது எல்லாமே வந்து எதுக்காகனா அங்கே அவனோட ரீஜனோட டாமினன்ஸை ப்ரூவ் பண்ணுறதுக்காக. ஓகேவா? ஸோ இப்போ இதுலேயுமே என்ன சொல்கிறாங்கன்னா, சைனா வந்து அந்த ரீஜனை அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறான். பிகாஸ் இப்போ இவன் அக்செப்ட் பண்ணா நெக்ஸ்ட் தைவானே அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். தைப்பின்றதுக்கும் சொமாலிலாண்டுக்குமே ஒரு லிங்க் இருக்குது. சொமாலிலாண்டு வந்து தைப்பி வந்து ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க, ஹெட் குவார்ட்டர்ஸும் வச்சிருக்காங்க. அதே மாதிரி இப்போ தைப்பி வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. சைனா அப்போ டேரெக்டாக என்ன பண்ணுவான், அகேன்ஸ்டாக தான் பேசுவான். ஏன்னா தைப்புன்றது தைவானோட ஹெட் குவார்ட்டர்ஸ், கரெக்டாக ஸ்டேட் கேபிட்டல் மாதிரி. ஸோ இது எல்லாமே என்ன இருக்குன்னா, ஸ்டில் வந்து சைனாவோட கான்ட்ரவர்சி இந்த மாதிரி விஷயம் தான் வந்து நிற்கிது. அதே மாதிரி வந்து பாபல் மந்தீப் ஸ்ட்ரெயிட்ன்றது என்னன்னு பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி யூபிஎஸ்சி ஒரு கொஸ்டினை கேட்டிருக்காங்க ப்ரிலிம்ஸில். ஸோ பாபல் மந்தீப் ஸ்ட்ரெயிட்ன்றது அந்த ரெட் சீக் பக்கத்தில் கல்ஃப் ஆஃப் ஆடன் இந்த மாதிரி ரீஜன் வந்து கார்னர் பண்ணுற ஒரு ரீஜன் தான். ஓகேவா? ஸோ அங்கேயுமே வந்து அந்த எக்கனாமிக் டாமினன்ஸ் இம்பார்ட்டன்ட். அங்கே ஒரு பிளாக்கெட் கிரியேட் ஆச்சுன்னா இங்கே இருக்க கிட்டத்தட்ட வந்து 90% ஆஃப் எக்கனாமிக் வால்யூம் ஆஃப் வாட்டர் ட்ரேட் வந்து அஃபெக்ட் ஆகிடும். ஸோ அந்தளவு இம்பார்ட்டன்டான ஸ்டேட் அது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லாமே என்ன இருக்குன்னா, சைனா வந்து அங்கே வந்து யாருமே வந்து டெவலப் ஆக விட மாட்டேங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொமாலிலாண்டை வந்து இவங்க ரெக்கக்னைஸ் பண்ணிட்டாங்கன்னா அது சைனாக்குமே வந்து ஒரு பெரிய டேஞ்சர் ஆகிடும். ஏன்னா வந்து இப்போ ஹாங்காங் அது கேட்காது. ஹாங்காங் கிட்ட என்ன தான் சமாளித்து முடியாதுன்னு சொல்லிட்டு சப்ரஸ் பண்ணிட்டாலும் ஸ்டில் ஹாங்காங் ரைஸ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து தைவான் ரைஸ் ஆகும். இந்த மாதிரி விஷயம் எல்லாமே அடுத்தது கேஸ்கேடிங் எஃபெக்ட் மாதிரி நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து ஒரே சொல்யூஷன் வந்து என்னன்னு பார்த்தோம்னா வந்து ரீஜனை ரெக்கக்னைஸ் பண்ணுறதை விட அந்த ரீஜனோட இம்பார்ட்டன்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது தான் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டராக இருக்கும் இதில். ஸோ சொமாலிலாண்டு ஸ்டேபிளாக இருக்கும். அப்போ அந்த ஸ்டேபிளான லேண்டு இன்னுமே ஸ்டேபிள் ஆகிறதுக்கு அங்கே இருக்க சில ப்ரொவிஷன்ஸ் சிங்கிள் ஆட்டானமி ஸ்டேட்ஸ் மாதிரி கொடுக்குறது பெட்டர் ஆப்ஷன். ஆனால் அப்படி கொடுத்தாலுமே டேரெக்டாக வந்து சைனாவோட செவர்னிட்டியை பாதிக்கிற மாதிரி தான் அவங்க கன்சிடர் பண்ணிப்பாங்க. பிகாஸ் அதுதான் ஹாங்காங்கில் நடந்துட்டு இருந்துச்சு. கரெக்டாக? ஸோ இது எல்லாமே வந்து என்ன, சைனா இஸ்ரேல் இவங்களோட ஃபார் எக்ஸாம்பிள் இஸ்ரேல் வந்து தாய்வானை ரெக்கக்னைஸ் பண்ணணும்னு பார்ப்பான். ஓகேவா? ஆனால் வந்து சைனாக்கு அது பிடிக்காது. ஏன்னா சைனாவுக்கு வந்து தாய்வான் தனக்கு கூட கண்ட்ரின்னு தான் சொல்லிட்டு பேசுவான். இது எல்லாமே வந்து ஒரே லிங்க். சைனா, இந்த ஏஷியா ஸ்பெசிபிக் ரீஜன், அதுக்கப்புறம் வந்து இண்டோ பெசிபிக் ரீஜன், இது எல்லாத்தோட சேர்ந்தது ஒரு ஆர்டிகல் தான் இது. ஓகேவா? லைட்டாக பார்த்துக்கோங்க, அதில் இருக்க நேம் அந்த ரீஜன்ஸ் எங்கே இருக்குன்றதும் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஆல் கேண்டிடேட்ஸ் வில் ஹேவ் டு அண்டர்கோ ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் அட் எக்ஸாம் வென்யூ. ஸோ யூபிஎஸ்சியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுக்கப்புறம் எல்லா எக்ஸாமுமே யூபிஎஸ்சி கண்டக்ட் பண்ணுறதுல ஃபேஸ் வெரிஃபிகேஷன் மேண்டேட்டரியா. ஸோ வந்து ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுறது எல்லாமே வந்து ரிலவெண்ட்டான ஃபோட்டோஸ் கொடுத்தா பெட்டராக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஷா லான்ச்சஸ் டேட்டா பேஸ் ஆன் பாம் பிளாஸ்ட் இன் இந்தியா. ஸோ பேஜ் நம்பர் 4 என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து நேஷனல் இம்ப்ரூவைஸ்ட் எக்ஸ்ப்ளோசிவ் டேட்டா மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருன்னா வந்து ஹோம் மினிஸ்ட்ரி லான்ச் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா இது வரைக்கும் நடந்த எக்ஸ்ப்ளோசிவ், சரியா, எக்ஸ்ப்ளோசிவ் எங்கெங்கே வெடிச்சிருக்கு அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு மேப் மாதிரி வச்சிருக்காங்க. இதனால வந்து எங்கே அதிகமாக இந்த மாதிரி பிளாஸ்ட் விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கவுண்டர் பண்ணுறதுக்கு, கவுண்டர் டெரரிசம்க்கு எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? வேறு எதுவும் அதில் இல்லை. அண்ட் தென் வந்து டிஆர்டிஓ கான்க்ளூட்ஸ் கீ டெஸ்ட் அண்ட் ஹைப்பர்சோனிக் மிசைல் ப்ரோக்ராம். ஸோ இது ஃபர்தராக நியூஸ் எவால்வ் ஆகும். அப்போ பார்த்தீங்கன்னா டிஆர்டிஓ மட்டும் என்ன தெரிஞ்சுக்காங்க, மற்ற எதுவும் பெருசாக தவிர ஹைப்பர்சோனிக் மிசைல், சூப்பர் சோனிக், சப்சானிக்னு சொல்லி டிஃபென்ஸ் இருக்குது. அது போக பார்த்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வாரணாசி 10 சிட்டி இனாகிரேட்டட் பை பிஎம் வயலேட் என்விரான்மெண்டல் நார்ம்ஸ். ஸோ 10 சிட்டினா என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்காங்க. இது என்ஜிடி பற்றி அதுக்கப்புறம் டீட்டெயில்ஸ் வரும்போது நம்ம ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அது என்ன இஷ்யூன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ 10 சிட்டி எங்கே இருக்குது வாரணாசியில், எதுக்காகனா இந்த காசிக்கு வரவங்களுக்கு ஒரு அகாமடேஷன் கொடுக்குறத ப்ரொவைட் பண்ண ஒரு விஷயம். அவ்வளோதான். இது மட்டும் தெரிஞ்சால் போதும். நெக்ஸ்ட் வந்து பேஜ் நம்பர் 15 கோல்டு இடிஎஃப் ஸ்கோர் ஓவர் ஈக்விட்டிஸ் இன் டிசம்பர். ஸோ கோல்டு இடிஎஃப் எக்ஸ்டெண்டட் ஃபன்னா என்னன்றது மஸ்ட் தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஓகேவா? இப்போ யூபிஎஸ்ல ஆல்ரெடி 2 to 3 years மேலே கேட்டான் கொஸ்டின் லாஸ்ட் 5 years. ஸோ இடிஎஃப்னா என்ன, அது ஒரு ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக யூஸ் பண்ண முடியுமா முடியாதான்ற வரைக்கும் நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி விஷயம் மட்டும் பார்த்துக்கோங்க இது. ஸோ அந்த பேஜ் நம்பர் 16 வந்து பார்த்தோம்னா ரஷ்யா ஹிட்ஸ் உக்ரைன் வித், ஸோ வந்து மிசைல் அட்டாக் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி விஷயம் தான் போயிட்டுருக்கு. ப்ளஸ் வந்து ஈரான்லேயுமே வந்து இன்ஸ்டெபிலிட்டி இருக்குது. அங்கே இருக்க கவர்மெண்ட்ஸ் வந்து நிறைய ஃப்ளைட்ஸ்லாம் கேன்சல் ஆகிருக்கு. இதுவுமே வந்து அடுத்த கான்ட்ரவர்சியாக இருக்குது. அதாவது நாட்டில் எங்கேயுமே வந்து பீஸ் இல்லை, எல்லா இடத்துலையும் சண்டையும் வயலன்ஸாக தான் போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் இந்த இன்னைக்கு ஃபுல்லாகவே இருக்குது. ஓகேவா? ஸோ அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் சேஸ் ஆயில் ஃபர்ம்ஸ் ஹவ் பிளெட்ஜ்டு டு இன்வெஸ்ட் 100 billion வெனிசுலா. ஸோ இப்போ ஏன் வந்து வெனிசுலா வந்து எடுத்தாருன்னு தெரியுதா? ஸோ அங்கே இருக்க ஆயில் ஃபர்ம்ஸ், பெட்ரோலியம் பிசினஸ்லாம் ஈஸியாக டாமினேட் பண்ண முடியாதனால. அதனால தான் மெயின் ரீசன் யூஎஸ் வந்து அது கான்சென்ட்ரேட் பண்ணுது. ஓகேவா? ஸோ ஸ்போர்ட்ஸ் நியூஸ் எதுவும் பெருசாக இல்லைம்மா இன்னைக்கு. அவ்வளோதான். ஸோ இன்னைக்கு பேசின ஆர்டிகல் எல்லாமே ஐகிட் ஐஏஎஸ் அகாடமி டெலிகிராம் சேனலில் குவிசஸாக ரன் ஆகும். அதை ரன் பண்ணுங்கள், இன்னும் பெட்டராக இருக்கும் ஆக்டிவிட்டி ஃபாலோயிங். ஓகேவா? தேங்க்யூம்மா.